ஓம் சாந்தி. 11/6/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சம்பூர்ணமாக வேண்டும். ஏனெனில் வீடு திரும்பிச் செல்ல வேண்டும் மற்றும் மீண்டும் பாவன உலகிற்கு வர வேண்டும். கேள்வி: சம்பூர்ண பாவனம் ஆவதற்கான யுக்தி என்ன? சம்பூர்ண பாவனம், அதாவது முழு தூய்மை அடைவதற்கான யுக்தி என்ன? பதில்: சம்பூர்ண தூய்மையாக வேண்டும் என்றால் முழுமையாக ஏழையாகுங்கள். தேகத்துடன் அனைத்து பிற சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது பாவனமாவீர்கள். இப்போது நீங்கள் இந்த கண்களால் என்ன பார்க்கிறீர்களோ இவை அனைத்தும் அழியப் போகின்றன. எனவே பணம், செல்வம், வைபவங்கள் ஆகிய அனைத்துமே மறந்து ஏழையாகுங்கள். அப்படிப்பட்ட ஏழைகளே இளவரசராகிறார்கள். ஓம் சாந்தி. பாபா பழைய உலகை புதியதாக ஆக்குவார். பிறகு புதியதை யார் பழையதாக ஆக்குகிறார்? ராவணன். ஏனெனில் ராவணன் தான் தேக அபிமானியாக ஆக்குகின்றான். எதிரிதான் எரிக்கப்படுவான், நண்பன் எரிக்கப்படுவதில்லை. அனைவருக்கும் நண்பன் ஒரே ஒரு தந்தையாவார். அவர் அனைவருக்கும் சத்கதியை அளிக்கிறார். கடைசியில் விநாசத்தின் நேரம் வரும்பொழுது படிப்பு முடிவடைந்துவிடும். பிறகு நீங்கள் சரீரத்தை விட்டுவிடுவீர்கள். எப்படி பாம்பு கூட ஒரு பழைய சட்டையை விட்டுவிடுகிறது, அப்படி அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு பழைய சட்டையை விட்டுவிடுகிறது அல்லவா? எனவே தந்தையும் புரிய வைக்கிறார், நீங்கள் அமரும் பொழுதும் தேகி அபிமானியாக இருங்கள். இதற்கு முன்பு உங்களுக்கு தேக அபிமானம் இருந்தது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தேக அபிமானத்தில் வருவதால் உங்களை 5 விகாரங்கள் பிடித்து கொண்டு விடுகின்றன. ஆத்ம அபிமானி ஆவதால் எந்த விகாரமும் பிடிக்காது. தேக அபிமானி ஆகி தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளே, ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தந்தையினுடைய அன்பு இந்த ஒரே ஒரு சங்கமிகத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது. இது நரனிலிருந்து நாராயணராவதற்கான கதையாகும். யாரெல்லாம் மற்ற மதங்களை ஸ்தாபனை செய்தார்களோ அவர்கள் புனர்ஜென்மம் எடுத்து தமோ பிரதானமாகியுள்ளார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் சத்தோ பிரதானமாக வேண்டும். அந்த பதவிக்கேற்ப மீண்டும் திரும்பவும், அதாவது தமது பாகத்தை நடிக்க வேண்டும். உயர்ந்த பாட்டுதாரி ஆவதற்காக நீங்கள் எவ்வளவு புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் முயற்சி செய்வித்து கொண்டிருக்கிறார்? முயற்சி செய்ய வைத்து கொண்டிருப்பவர் யார்? நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு ஒரு பொழுதும் நினைவு கூட செய்வதில்லை. சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு யாருமே என்னை நினைவு செய்வதில்லை. சொர்க்கத்தில் நினைவு செய்வீர்களா என்ன? ஆண்டிலிருந்து அரசன் என்ற பாடமும் படுகிறது. ஆண்டு என்பது யாருக்கு கூறப்படுகிறது? ஆத்மாவிற்கு தான். சரீரத்துடன் கூடிய ஏழை அல்லது செல்வந்தர் என்று கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் அனைவருமே ஏழைகளாக ஆகியிருக்கிறார்கள். இதை நீங்கள் நன்றாக அறிந்துள்ளீர்கள். எல்லாம் அழிந்து விடுகிறது. நீங்கள் இந்த நேரத்தில் தான் சரீரத்துடன் சேர்ந்து ஏழையாக வேண்டும். பைசா, பணம் என்னவெல்லாம் உள்ளதோ அவை அனைத்தும் அழிந்துவிடும். ஆத்மா ஏழையாக வேண்டியதாக உள்ளது. அனைத்தையுமே விட்டுவிட வேண்டும். பிறகு இளவரசராக முடியும். இதுதான் பெக்கர் டு பிரின்ஸ் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம்.
பிராமணர்களாகிய உங்களது இரவாக இருந்தது. இப்பொழுது ஞான பகல் வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் அனைவருமே ஏற்றப்பட்ட ஒரு ஜோதி ஆவார்கள். அதாவது ஆத்மா தூய்மையாக அங்கு இருக்கிறது. இப்பொழுது தீபம் முற்றிலும் மங்கலாக ஆகிவிட்டுள்ளது. பாரதத்தில்தான் தீபம் ஏற்றுவதற்கான வழக்கம் உள்ளது. வேறு யாரும் தீபத்தை ஏற்றுகிறார்களா என்ன? உங்களுடைய ஜோதி அணைந்துள்ளது. சத்தோ பிரதானமாக உலகின் எஜமானராக இருந்தீர்கள். அந்த சக்தி குறைந்து குறைந்து இப்பொழுது கொஞ்சம் கூட சக்தியே இல்லை. மீண்டும் தந்தை உங்களுக்கு சக்தியை அளிக்க வந்துள்ளார். பேட்டரி நிரம்புகிறது. ஆத்மா பரமாத்மா தந்தையின் நினைவில் இருக்கும்போதுதான் பேட்டரி சார்ஜ் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இப்பொழுது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் திரும்ப வீடு செல்ல வேண்டும். எனவே ஆத்மாவை தந்தையின் நினைவினால் சத்தோ பிரதானமாக பாவனமாக அவசியம் ஆக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞானக்கடல் சாந்தி கடலாக இப்பொழுதே ஆக வேண்டும். இரண்டாவது, இந்த தேகத்திலிருந்து ஏழை ஆவதற்காக இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் அழியப் போகிறது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் ஆண்டிலிருந்து அரசனாக வேண்டும். நமது படிப்பே புது உலகத்திற்காக. நமது படிப்பே புது உலகத்திற்கான படிப்பாகும். வரதானம் சமத்கார், அதாவது வியப்பூட்டக்கூடிய செயலை காண்பிப்பதற்கு பதிலாக அழியாத பாக்கியத்தின் சமக்தா அப்படின்னா பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாகி விடக்கூடிய சித்தி ஸ்வரூபம் ஆவீர்களாக. வியப்பூட்டக்கூடிய செயலை காண்பிப்பதற்கு பதிலாக அழியாத பாக்கியத்தின் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாகிவிடக்கூடிய வெற்றி ஸ்வரூப ஆத்மா ஆகுக. விளக்கம்: தற்காலத்தில் அற்பகால சித்தியுடையவர்கள், அற்பகால வெற்றியை அடைந்திருக்கக்கூடியவர்கள் கடைசியில் மேலிருந்து வந்திருக்கும் காரணத்தினால் சத்தோ பிரதான நிலைக்கேற்ப தூய்மையின் பலனின் சொரூபமாக அற்பகால அற்புதங்களை காண்பிக்கிறார்கள். இந்த உலகத்தில் கடைசியில் மேலிருந்து கீழே வந்திருப்பாங்க. அதனால் அற்பகாலத்திற்கான ஒரு சமத்கார் அப்படின்னா வியப்பூட்டக்கூடிய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அந்த சித்தி, அந்த வெற்றி என்பது எக்காலத்திற்குமாக இருப்பதில்லை, சதா காலத்திற்காக கிடையாது. ஏனெனில் சிறிது காலத்திற்குள்ளேயே சத்தோ, ரஜோ, தமோ ஆகிய 3 நிலைகளை கடந்து விடுகிறார்கள். பவித்திர ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே சித்தி சுரூபமாவீர்கள். அற்புதத்தை காண்பிப்பதற்கு பதிலாக பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதி சுரூபமாக ஆகக்கூடியவர்கள் நீங்கள். அழியாத பாக்கியத்தின் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக ஆக்கக்கூடியவர்கள் நீங்கள். எனவே அனைவருமே உங்களிடம் உயிர் பிச்சை பெற வருவார்கள். எவ்வளோ நல்ல அழகான வரதானம். ஸ்லோகம்: எல்லையில்லாத வைராகிய உள் உணர்வின் வாயுமண்டலம் இருந்ததென்றால் சகயோகி, சகஜயோகி ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.